நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மாற்று கட்சிகள்ல இருந்து, அனைத்து மாற்று கட்சிகளிலும் இருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக ஒவ்வொரு வாரமும் மாற்று கட்சியினுடைய தோழர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோள் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது, தொண்டர்களை தன் தோள் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள் தோழிகள் என அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது நம்பிக்கை வைத்து நம் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்று கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களுமே ஆளுமை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரசியல்ல. அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏறத்தாழ 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட துறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில் நாங்கள் பல்வேறு விழாக்களில் கலந்துகிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கோம். ஏன் அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை திரு புதுக்கோட்டை பர்வேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில், கடைசியாக விராலிமலை பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துக்கிட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இப்படி ஒரு முத்தாய்ப்பான விழாவை அண்ணன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். அதான் தமிழ்நாடே தளபதி கோட்டைன்னு சொல்லிட்டேன். இந்த அளவிற்கு வந்து கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூரில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்க அந்த சூழ்ச்சியில நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில் நம்மோடு இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் உழைத்தவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு மேலும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த மாபெரும் சக்திகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வரவேற்று அரவணைத்து இனி தமிழ்நாடே தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் நாம் எல்லாம் செயல்பட போறோம். இப்படியெல்லாம் எல்லா அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனால தான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல் சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க.